ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Lexmi.com. இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியான பட்டாணி குருமா எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே குருமா அப்படின்னாலே நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த குருமாவுக்கு நீங்கள் தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊற்ற தேவையில்லை. ஃபஸ்ட்டு இதுக்கு குக்கர் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம கடுகு இதோட சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறோம். இந்த குருமாவுக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்க்க போகிறது இல்லை அப்படிங்கிறதுனால உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் சேர்த்து நீங்கள் எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ப்ரௌன் கோல்டன் கலரும் இல்லாமல் அதுக்கு முந்தின ஸ்டேஜில் இருக்கும்ல, அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற பச்சை பட்டாணியை இதில் சேர்த்துக்கலாம். அட்லீஸ்ட் 6 ஹவர்ஸ் ஆச்சும் பச்சை பட்டாணி நல்லா ஊறி இருக்கணும். இது நான் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருந்தது. ஸோ அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். பச்சை பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். மறுபடியும் எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்க போகிறோம். தண்ணியை சேர்த்ததுக்கப்புறமா கடைசியாக நீங்கள் உப்பு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இது ஒரு 4-5 விசில் வச்சு எடுக்கிறப்போ நல்லாவே பட்டாணி குழஞ்சி நமக்கு கிடச்சிடும். ஒரு 4 விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கடைசியாக 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம லிட்டு போட்டு மூடி விட்டுடலாம். நான் ஒரு 4 விசில் விட போகிறேன். 4 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டீம்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான எம்மியான பட்டாணி குருமா ரொம்பவே ஈஸியாக சுலபமாக ரெடி ஆயிடுச்சு. பட்டாணி மட்டும் நம்ம ஊற வச்சுருந்தோம் நைட்டே அப்படின்னா ரொம்பவே சுலபமாக 15 நிமிஷத்தில் இந்த குருமா நம்ம ரெடி பண்ணிடலாம். சப்பாத்தி, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்குமே இது ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ரொம்பவே ஈஸியான இந்த குருமா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்பவே குறைவான பொருள் வச்சு செய்கிற இந்த குருமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே Lexmi.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான சிம்பிளான ரெசிபியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.